கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. ஏதாவது ஒன்று டெய்லி செய்கிறாரு. ரொம்ப அன்பான தெய்வம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய கவலைகளை உணர்கிற தெய்வம், கண்ணீர்களை துடைக்கிற தெய்வம். அவர் போல் ஒரு அன்பானவர் யாருமே கிடையாது. ரொம்ப ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆண்டவர் பேசுகிறது அவ்வளோ ஹீலிங்காக இருக்குது. ஆண்டவர் பேசுகிறது அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் பேசுகிறதுங்கிறது மென்மையாக இருக்குது. அழகாக அன்பான தெய்வமாக இருக்கார். மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது கூட அழகாக பேச சொல்கிறாரு, அன்பாக நடந்துக்க சொல்கிறாரு. இது போலலாம் தேவாதி தேவன் அற்புதமான தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்ம யார்கிட்டயாச்சும் நம்ம கொஞ்சம் கடினமாக பேசிட்டோன்னா கூட நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். இந்தந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுப்பார். அது போல் ஒரு தெய்வமாக இருக்கார். சரிங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற சாட்சி பார்த்திங்கன்னா 2 வளையலை குறித்து, என்னுடைய குழந்தையோட 2 வளையலை குறித்து. பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க 2 பேரும் கோல்டு வளையல் எங்கேயாவது போனால் போட்டுட்டு போவோம். இல்லை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது போட மாட்டேன். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போகும்போது கோல்டு வளையல் போட்டு போவேன் 2 பிள்ளைங்களுக்குமே. சரிங்களா? 2 பிள்ளைங்க, சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா எங்கேயாவது படிக்கட்டில் வச்சிடும், ஏதாவது ஒன்று பண்ணும். அப்புறம் பார்த்தா ரீசண்டாக என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கும் பொழுது பாப்பா 2 வளையலும் தூக்கி வெளியில் போட்டுட்ருக்குங்க. ஸோ வெளியில் போட்டுட்ருக்கு. இது போல் ஏதாவது ஒன்று செய்யும். எனக்கு என்னென்னா, வெளியில் போட்டுருச்சுன்னா இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு, கோல்டு ரொம்ப விலை விற்கிதில்ல, இப்போ நம்ம வாங்கும்பொழுது ஒரு காசு போட்டு தான் வாங்கியிருப்போம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வளையல் என்ன பண்ணிட்டா, ஒரு மண்டே திங்கக்கிழமை இருக்கும். திங்கக்கிழமை நான் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும் பொழுது பார்த்தா அந்த 2 வளையல் காணும். சரிங்களா? ஈஸ்டருக்கு அப்புறம் போட்டுகிட்டே இருந்தது. பெரிய பாப்பாவுக்கு நான் கட்டி வச்சுட்டேன். சின்ன பாப்பா கீழே போட்டுட்ருக்கு போல இருக்குது. கீழே 2 சோஃபாவுக்கு உள்ளே போட்டுட்ருக்கு போல இருக்குது. எங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது. எனக்கு யாரோ தெரியாது. சொல்லவே இல்லை. நான் பாப்பாட்ட கேட்குறேன், திங்கக்கிழமை கேட்குறேன், எங்கேம்மா வளையல் போட்டிருந்தே, எல்லாமே இருக்குது, வளையல் மட்டும் காணோம், எங்கே அப்படின்னா, கோல்டு வளையலாச்சே, பணம் போட்டு வாங்கினதாச்சேன்னு சொல்லி கேட்குறேன் நான். அப்போ பாப்பா என்ன சொல்லிச்சு, நான் பெட்டு மேலே வச்சேன், அக்கா தூக்கி வெளில போட்டுருச்சு, அப்புறமா என்னென்னமோ சொல்லிச்சு. சரி, குழந்தை இல்லையா, அதுக்கு ஞாபகம் ஒழுங்காக வராது, மாற்றி மாற்றி சொல்லும். சின்ன குழந்தைங்க, எல்கேஜி படிக்கிற குழந்தை என்ன சொல்லும், மாற்றி மாற்றி சொல்லும். இப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணினேன், சரி ஆண்டவர் என்ன சொன்னார், கிடைக்கும் உனக்கு வளையல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் சரி எல்லா இடத்துலையும் தேடி, இப்போ திங்கக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேடி எல்லாம் கலைச்சி அரேஞ்ச் பண்ணி சரி கிடைக்கும். அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, கீழே இருக்குது அப்படின்னு சொன்னார். கீழேனா நாங்கள் மேலே இருக்கோம், கீழே மாமியார் மாமனார் இருக்காங்க, கீழே இருக்காங்க. நடுவில் படிக்கட்டு வரும். பாப்பா எப்போவும் படிக்கட்டில் இறங்கி போய் கீழே விளையாடவும் செய்யும். இது எனக்கு ஆண்டவர் வார்த்தை என்னவா இருக்குது, கீழே கிடைக்கும் அப்படின்னு. அப்பயும் ஆண்டவர் வார்த்தை மட்டும்தான் இருக்குது. கீழேனா எங்கே கிடைக்கும், எங்கேயாவது தூக்கி போட்டுருச்சா, ஒரே குவெஷன் மார்க் எனக்கு. தேவன் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்வார். எல்லாத்தையும் சொல்லணுன்றது அவருக்கு எல்லாத்தையும் சொல்லணுன்னா சொல்லுவார். ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லணுன்றது அவசியமும் கிடையாது அவருக்கு. அப்போது கீழே கிடைக்கும்னு மட்டும்தான் சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணினேன், சரி ஓகே, அப்போ கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும், பார்க்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட இன்டிமேட் பண்ணேன். ஹஸ்பண்டும் என்னன்னா ஷாக் ஆனார். ஐயோ என்னடா இது, எங்கே போயிருக்குமோ தெரியலையே. அது ஒரு சவரனுக்கு மேலே இருக்கும், 1.25 சவரன் கிட்டே இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி வந்த உடனே கீழே கேட்டிருக்காரு. கீழே என்ன சொல்லியிருக்காங்க, 2 சோஃபாவுக்கு நடுவில் போட்டு வச்சுருந்தது எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை என்னவா இருக்குது, கீழே கிடைக்கும். சரிங்களா? அப்படி பதறி தேடி விறுவிறுத்து தேடுறேன், கீழே கிடைக்கும்னு ஆண்டவர் வார்த்தை. அதே போல் அன்றைய தினத்திலே நான் ஹஸ்பண்ட் கிட்ட இன்டிமேட் பண்ணி கீழே கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது எவ்வளோ மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். அழுதுட்டேங்க நான். தேடி களைப்பாகி அழுதுட்டேன். கிடைக்கலன்னு அழுதுட்டேன். மேலே ஃபுல்லாக தேடினேன். மேலே இருந்தால் தானே கிடைக்கும், மேல் வீட்டில் இல்லை.
தேடி தேடி அழுதுட்டேன். அவர் ஃபோன் பண்ணும்போது ஃபோன்லேயே அழுதுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பேசும்போது ஃபோன்லேயே அழுதுட்டேன். எனக்கு அன்றைக்கி உடம்பு வர கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அப்படி அழுதுட்டு அதுக்கப்புறம் கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷம், ஆண்டருக்கு நன்றி சொன்னேன். இது வந்து மண்டே நடந்தது. சரி, இந்த டெஸ்டிமோனி சொல்லியே ஆகணும். எதுனா இக்கட்டு நம்மளுடைய வேதனைப்படும் பொழுது ஆண்டருடைய வார்த்தை ஒரு பொருள் கிடைக்கும்னா அது அந்த வார்த்தை அன்னைக்கே நிறைவேறுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டர் வார்த்தையை கொடுக்காம கூட இருந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவ இப்படி தேடுறா, மன கஷ்டத்தோடு தேடுறா அப்படின்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றி நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை கொண்டுட்டு வந்து தரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இது போல தான், இது ஒன் ஆஃப் த விஷயம். இது பல நன்மைகளாக இது ஒரு நன்மை. இது போல் பல நன்மைகளை செய்கிற தேவாதி தேவன். அவர் மிகவும் சிறந்தவர், உயர்ந்தவர், உன்னதர், அவர் சகாயர். இது போல் அவரை நம்ம புகழ்ந்து பாராட்டிக்கிட்டே போகலாம். கடவுளை மாத்திரம் விட்டுடாதீங்க. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் இருந்தால் தான் நம்மளால் ஜெயம் கொள்ள முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு பெனிஃபிட்டு. டெய்லி நம்ம ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவரோடு கூட உறவாடும் பொழுது சாத்தான் நம்மளை தொடவே முடியாது. அப்போது அவரோடு கூட நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, நிறைந்திருக்கும் பொழுது தான் நம்ம எதுவும் சாதிக்க முடியும். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எதுனாலும் தேவனை வைத்து தான் சாதிக்க முடியும். கர்த்தர் கொடி நன்றி. இப்படி ஆண்டவர் எங்களுடைய பொருளை வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி அதே போல் கிடைக்க வைத்திருக்கிறார். இது போல் பல நன்மைகள் செய்த தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவின் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.